பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்றைக்கு நாம் பலப்படும்படியாய் ஆவியான ஒரு காரியத்தை நமக்கு சொல்றாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. யோவான் ஸ்நானகன் 2வது வசனத்தில் ஒரு காரியம் சொல்றாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். இன்றைக்கு நம்ம பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி ஆயத்தப்படக்கூடிய வேலையை நம்ம செய்யணும்னு சொல்றாரு. நாம் தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள இணைந்து கொள்ள வேண்டும். நாம் ஆயத்தமாகணும். இன்னைக்கு நீங்க பலப்படணும்னா யூ கெட் ரெடி ஃபார் செகண்ட் கம்மிங். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க 2ஆம் வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க இன்னைக்கு பலப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகத்துல நிறைய காரியங்களை பலப்படலாம். ஆனால் 2ஆம் வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். இந்த அதிகாலையில கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க நிறைய சூழ்நிலைகள்ல நாம் எதுக்கு ஆயத்தமாகறோம்னா, காலையில் எழும்பி வேலைக்கு ஆயத்தமாகறோம், காலையில் எழும்பி மற்ற காரியங்களுக்கு ஆயத்தமாகறோம், சாப்பாடு ரெடி பண்றதுக்கு ஆயத்தமாகறோம், சில பிசினஸுக்கு ஆயத்தமாகறோம், வேறு சில காரியங்களை சொல்றதுக்கு ஆயத்தமாகறோம், திருமண காரியத்துக்கு ஆயத்தமாகறோம், குழந்தை பாக்கியத்துக்கு ஆயத்தமாகறோம், மற்ற காரியத்திற்கு உலக பிரகாரமான வீடு கட்டுறதுக்கு ஆயத்தமாகறோம். இப்படி பல காரியத்துக்கு ஆயத்தமாகறோம். காலையில் எழும்பணும், ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட நான் ஆயத்தமாகறேன், என்னை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காலையில் கேட்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில் என்னை தேடுவோன் கண்டடைவான். ஆண்டவருடைய சமூகத்தில் காலை வேளையில் வந்து நிற்கும் பொழுது ஆயத்தமா நிற்கணும்னு சொல்றாரு. ஏன்னா எப்போனாலும் அவர் வரப்போறாரு. மனம் திரும்புதலின் ஆயத்தம். நேற்று இப்படி இருந்துச்சு பிரதர், ஆனால் இன்னைக்கு நான் திருந்தலை, மனம் திருந்தலை. அது அப்படி தான் இருக்கு. நேற்று கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டேன், இன்னைக்கு நைட்லாம் யோசித்து பார்த்தேன், எதுக்கு நம்ம மனஸ்தாபப்படணும், எதுக்கு நம்ம பேசக்கூடாது, எதிர்த்து பேசுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். நேற்று அப்படி இருந்தேன், இன்னைக்கு மாறிட்டேன். நேற்று என் வாழ்க்கை வித்தியாசமா இருந்துச்சு, இன்னைக்கு மாறிட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளாய் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசுறாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஒரு சமீபித்திருக்கிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஒரு சமீபித்திருக்கிற தேவ பிரசன்னத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில செய்வேன் என்றவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் சமீபமாய் வந்து விட்டார், அவர் வாசல் அருகே வந்து விட்டார். நீங்கள் ஆயத்தப்படுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் ஆயத்தப்படுங்கள், கைவிடப்பட்டவர்களாய் அல்ல, கைவிடப்பட்ட தேவ பிள்ளைகளாய் அல்ல, ஆயத்தமாய் கர்த்தர் அழைத்து செல்லுகிற, கர்த்தர் கனப்படுத்துகிற மனம் திரும்புதலின் அனுபவம், மனம் திரும்புகிற அனுபவம். இன்னைக்கு இந்த அனுபவம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் எதில் மாறி இருக்கிறேன்? இன்னைக்கு காலை வேளையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் எதிலெல்லாம் மாறி இருக்கிறேன்? நான் கர்த்தருடைய பர்வதத்தில், தேவ பிரசன்னத்தில், பரலோகத்தில் இருக்கிறதுக்கு நான் தகுதியான ஆளா? நான் மாறி இருக்கேனா அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க, ஆமாம் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆண்டவர் நான் கரெக்டாக இருக்கேனா? எதுலலாம் நான் விழுந்து போய் இருக்கிறேன்? எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் மறுபடியும் செய்கிறேனே? ரகசியமான சில காரியத்திலிருந்து மாறலை, சில போராடுகிற காரியத்திலிருந்து மாறலை, குடும்பத்தில் சில பிடிவாதத்திலிருந்து மாறலை, குடும்பத்தில் கீழ்ப்படிதல் மாறல, குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை கணவர் மனைவிட்ட இருந்து ரகசியத்தை மறைச்சி மனம் திரும்பாம வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கு வருகை வந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? நீங்கள் பலவீனப்பட்டிருந்தால், மனம் திரும்பாமல் இருந்தால் கைவிடப்படுவீர்கள். பலப்பட்டு மனம் திரும்பினால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். நீங்கள் மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.